அடுத்ததாக மதுரையில் முன்ஜாமீன் கோரிய மனு மீதான வாதங்கள் நிறைவடைந்து இறுதி தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தாவேக தரப்பு வழக்கறிஞர் அறிவழகன் செய்தியாளர் சந்திக்க நேரலையில் பார்க்கலாம். பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்களுடைய முன்ஜாமீன் மனுக்கள் இன்று மதியம் நீதியரசர் ஜோதிராமன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்றும் எம்எல்ஏ எம்பிக்களுக்கான தனி போர்ட்போலியோ தான் விசாரிக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். ஆனால் அதை இவர்கள் ஏற்க மறுத்து இந்த முறை இது போன்ற விடுமுறை காலங்களில் எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடைய வழக்கை விசாரிப்பதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா என்று கேட்டு அந்த கிளாரிபிகேஷனுக்காக இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்தோம். எங்களுடைய தரப்பில் முதல் வாதமாக ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 25/1/2025 இதே வேலுச்சாமிபுரம் மறுக்கப்பட்டது. எப்படி எங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்தீர்கள் என்பதற்கான விடையை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. அதேபோல எப்படி எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் இந்த வழக்கிலை சேர்த்தீர்கள் என்று சொல்வதற்கான எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி எடுத்து வைத்த வாதங்களை நீதிமன்றம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு அதேபோல அரசு தரப்பில் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லினார்கள். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போது இந்த கிளாரிபிகேஷனுக்காக இன்று மாலை இந்த நீதிமன்ற முடிவதற்குள் தீர்ப்பை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு அவங்க தொடர்ச்சியா வைக்கக்கூடியது ஒரு தண்ணி பாட்டில் கூட ஏற்படுத்தல. பிஎம் ரிப்போர்ட்ல நீர்ச்சத்து குறைபாடுனால தான் இறந்திருக்காங்க. ஒரு எந்த கட்சி நிர்வாகிகாவது பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தப்பிச்சு போவாங்க. அதற்கான உரிய பதிலை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் எந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கோர்ட்ல கொடுக்கல. அதே போல எங்களுடைய மாவட்ட கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தண்ணீர் கொடுத்திருக்கிறார்கள். அது பிரச்சனை இல்லை. லத்தி சார்ஜ் செஞ்ச பிறகு அங்கே ஒரு டிஷ் இருந்தது, அதில் போய் விழுந்திருக்கிறார்கள், ஸ்ப்ரே செய்திருக்கிறார்கள் என்கிறதை ஆவணமாக நாங்கள் நீதிமன்றத்தில் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். நீதிமன்றம் நிச்சயமாக முடிவு செய்யும். உள்நோக்கத்தோட தான் இது நடந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆனா உள்நோக்கம் இருந்தா நாங்க கொலை வழக்கா பத்தி செஞ்சிருக்க மாட்டோமே, இதை கொலை வழக்கை நாங்க பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி இல்ல, அது வேற. அதாவது இந்த லீகல் இதுக்கெல்லாம் போகாதீங்க, அது வேற. ஏன்னா இதுல போய் கொலை வழக்கா பதிவு செய்ய முடியாது அவங்களால. இந்த 304 இந்த நெக்லிஜென்ட் ஆக்ட்ங்கிறது எங்களுக்கு இந்த வழக்கை பொறுத்தவரையில் அமல்படுத்த முடியாது என்பது எங்களுடைய வாதம். அதை நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லும், இறுதியாக சொல்லும். இப்போது எதுவும் அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. தீர்ப்புக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். இல்ல, கோர்ட் முடியும் போது இப்பதான் எங்களுடைய ஐட்டம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் இருக்கும். 1 மணி நேரமாக எங்களுடைய விவாதம் நடைபெற்றது. அதன் பிறகு மற்ற வழக்குகள் எல்லாம் முடித்துவிட்டு இறுதியாக எங்களுடைய வழக்கு தீர்ப்புக்கு எடுக்கப்படும். கோர்ட் முடிகிறதுக்குள்ள இங்கே வந்துடும் சார். இங்கே வந்துடும் சார். இப்ப அவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க. இப்ப நீதியரசர் அருணா ஜெகதீஷனுடைய என்கொயரி போயிட்டு இருக்கு. இப்ப கைது செய்வதற்கான எந்த விதமான முகாந்திரமும் எங்கள்கிட்ட இல்ல. அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் 41A நோட்டீஸ் கொடுத்து அதன் பிறகு முடிவு செய்வோம். இப்போது கைது செய்வதற்கான எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே இது கட்டாயமாக முன்ஜாமீன் வேண்டும் என்று எங்களுடைய இதை வைத்திருக்கிறோம். இவர் மேல பொறுப்பே இல்லைன்னு சொல்றீங்களா சார்? ஆனந்த் மேல பொறுப்பே இல்லைங்க. அப்படி இல்ல சார், இது லீகல் ஆஸ்பெக்ட் சார். அதான் பேச வேண்டாம் சார். லீகல் ஆஸ்பெக்ட் சார். அப்படி சொல்லல சார். பொறுப்பு இல்லை என்று எந்த விதமான இதுவும் சொல்லவில்லை. அதாவது சட்டப்பூர்வமா நீங்க சொல்லியிருக்கீங்களா இந்த செக்ஷன், அந்த செக்ஷனுக்கும் இந்த நீங்க சொல்லியிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை. அதுதான் நாங்க சொல்றோம். அந்த செக்ஷனுக்கு அட்ராக்ட் ஆகிறது மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் இல்ல. அந்த கம்ப்ளைண்ட்ல நிறைய இடங்களில் தவறுதலாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்பதற்கு பதிலாக தமிழக மக்கள் கட்சியினுடைய தலைவர் விஜய் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்திலே. அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு நெக்லிஜென்டாக இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கு நிச்சயமா ஒவ்வொரு விஷயத்திலும் காவல்துறையுடைய அலட்சியம்
ஸ்டேட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி கிரவுட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், எப்படி அனௌன்ஸ் பண்ணணும், எப்படி ஒரு பேரிகேட் வைக்கல, எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறோம். கூட்டம் அதிகமாக இருந்தால் ஏன் கேன்சல் பண்ணணும் கூட இரியா ஃபர்தர் கொஸ்டின் எதிர்க்கா சார்? எஸ் அப்சர்வ். இல்ல அது அந்த வழக்கு எங்களுக்கு சம்பந்தம் பண்ணல. அந்த வழக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. வந்துடும் சார், வந்துடும் சார். சும்மா தண்ணி குடிக்க போனா அதுக்காட்டி அவர் வந்து. சென்னையில் பல்வேறு கடுமையான விமர்சனங்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது நீதிபதி செந்தில்குமார் முன்வைத்து வருகிறார். அதில் என்ன மாதிரியான கட்சி இது? தலைவருக்கு தலைமைத்துவ பண்பே இல்லை, ஏற்பாட்டாளர்கள் தலைவர் தொண்டர்களை ரசிகர்களை கைவிட்டு தலைவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்ற கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் நீதிபதி. இந்த நிகழ்ச்சியின் தலைவர் மொத்தமாக மறந்துவிட்டார் என்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கிறார். உலகமே இந்த நிகழ்வை பார்த்திருக்கிறது. தலைமைத்துவ பண்பே இல்லை, தமிழக வெற்றிக் கழகம் என்ன மாதிரியான ஒரு கட்சி என்ற மிக காட்டமான விமர்சனங்களை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகாலை வகுக்க வேண்டும், ஒரு ப்ரொசீஜர் வகுக்க வேண்டும் என்று கோரி இந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் இந்த நிகழ்வுகளுக்கு, இந்த துயரமான நிகழ்வுகளுக்கு பொறுப்பானவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? விஜயுடைய பரப்புரை வாகனங்களை மோதிய வீடியோ காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அந்த வாகனத்தின் மீது என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? ஏன் அந்த வாகனத்தை, பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவில்லை? காவல்துறை இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ஒரு ஆய்வறிக்கை எடுக்கப்பட்டதா, ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டதா என்பது போன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? நீதிபதி என்னென்ன விமர்சனங்களை, கருத்துக்களையும் முன்வச்சு வராரு? இந்த வழக்கில் மிக முக்கியமான பல்வேறு கேள்விகளையும் காட்டமான கருத்துக்களையும் நீதிபதி செந்தில்குமார் தற்போது நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார். குறிப்பாக மொத்தமாக இருந்த 11 நிபந்தனைகளை, விதிக்கப்பட்ட 11 நிபந்தனைகளில் 2 நிபந்தனைகளை மட்டுமே தாவேகா தரப்பு பின்பற்றியதாகவும் எஞ்சிருக்கூடிய நிபந்தனைகளை மீறியதாக அரசு தரப்பு அந்த வாதத்தை முன்வைத்திருந்தாங்க. இதில் நீதிமன்றம் இதில் கண்ணை மூடிக்கொண்டிருக்க முடியாது, நீதிமன்றம் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மொத்த உலகமே இதற்கு சாட்சி எனவும், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் முதல் தலைவர் வரை அனைவரும் சம்பவ இடத்திலிருந்து மறைந்து விட்டனர். அவர்களுடைய தொண்டர்களை அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டனர். பின் தொடர்ந்தவர்களை விட்டுவிட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் தலைவர் மொத்தமாக மறைந்து விட்டார். இது தலைமைத்துவ பண்புக்கு இல்லை என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். தாவேகாவுடைய தலைவர் விஜய் தலைமைத்துவ பண்பு இல்லை என நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தங்களை பின்தொடர்ந்தவர்களை அப்படியே விட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் மொத்தமாக அந்த இடத்திலிருந்து மறைந்திருக்கிறார். அதே போல நீதிமன்றம் இவற்றையெல்லாம் கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனவும், பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது என்றும் நீதிபதி மிக முக்கியமான காட்டமான கருத்தை ஒரு கேள்வியாகவும் எழுப்பியிருக்கிறார். அதே போல தலைவராக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் இந்த நிகழ்வு நடந்த பின் ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் என அனைவரும் வருத்தம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்தபோது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தாவேகாவினர் மற்றும் மொத்தமாக அந்த பகுதியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் என்கிற கருத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்.